ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு காபி நிஞ்சா கேம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பிளாக் ஃப்ரூட் விளாட போகிறோம். அதுவும் பிளாக் ஃப்ரூட் ரொம்ப நாள் கழிச்சு பிளாக் ஃப்ரூட் விளாட நம்மளோட ஓல்டு ஐடி இருக்குல்ல. ஸோ இந்த வேறு ஆர்ஆஸ்கின் வேறு ஐயோ, ஏன்னா வந்துட்டு என்னோடய பக்கு நான் லாகின் பண்ணும்போது என்ன பக்கு காட்டுதுன்னா பாருங்கள், என்னோடய ஆரா வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா ஃப்ரெண்ட் அது வந்துட்டு ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி தெரியுது. அதனால தான் நான் ஆரா வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு நம்ம ஆரா வாங்கின கதையெல்லாம் நீங்கள் முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ் எல்லாம் கரெக்டாக மறக்காமல் பார்த்துருந்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கும் தெளிவாக. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பிளாக் ஃப்ரூட்டில் ஃபஸ்ட் டைம் ரைடு போகிற வீடியோவை நான் உங்களுக்கு முழுசாக காட்ட போகிறேன். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ரைடுன்னு சொல்ல முடியாது, நம்ம நிறைய ரைடு போயிட்டோம். பட் இருந்தாலும் இது ஒரு ரைடு வீடியோக்காக கண்டென்ட் வச்சு உங்களுக்கு காட்டலான்னு ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன். ஏன்னா நம்ம ரைடு பண்ணி நீங்கள் இன்னும் பார்த்தது இல்லைல்ல, அதுவும் புத்தா வச்சு இனிமேல் தான் நான் பார்க்க போகிறேன் இந்த சிஎன்ஜியோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லி கேமில் போயிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் ப்ளே. ஸோ எஸ், கேம் டேக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு படப்பண்ண ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வேறு வழியில்லாமல் நம்மளும் வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். போட்டு அடிச்சு நவுத்து வேறு வழியில் வரவனெல்லாம் அடிச்சு நவுத்து ஓடி. ஸோ புத்தா வந்துட்டு இதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேபி. ஸோ வந்துட்டு புத்தா வந்துட்டு பிகாஸ் நமக்கு வந்துட்டு கொடுக்குற டேமேஜ், அவங்க நம்ம கொடுக்குற டேமேஜை கொஞ்சம் கம்மியாக தரும். அண்ட் ரேஞ்சு ப்ளஸ் நல்ல ஒரு அட்டாக் எக்ஸ்பீரியன்ஸு, அட்டாக்கு டேமேஜு ப்ளஸ் எல்லாமே புத்தா வந்துட்டு தரும். ஸோ அதனால தான் வந்துட்டு புத்தாவுக்கு இப்போ டிமாண்ட் அதிகமாகவே இருக்குது. இப்போ வரைக்குமே புத்தாவுக்கு டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ டீரெக்ஸு கேஸு இதெல்லாமே கூட புத்தாவுக்கு கொஞ்சம் டிமாண்டு அதிகமாக தான் ஃப்ரெண்ட் இருக்குது. ஒத்துக்கக்கூடிய விஷயம், ஒத்துக்கிட்ட மனசு இல்லைனாலும் அதுதான் நெசம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஓகே விடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த கேம் பிளே முடிப்போ பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கேம் பிளேக்கு மறக்காமல் வீடியோ புதுசாக வந்துருக்கணும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்டு நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடாது. ஓகே, ஐலாண்ட் 1 கம்ப்ளீட்டடு. ஜம்ப்பு ஏர் ஜம்ப் அவைலபிளாக, ஓகே பரவாயில்ல, ஏர் ஜம்ப் எனக்கு தேவையில்லடா டி, நான் இப்படியே போயிடுவேன்டா டி. கேஷுவல்ரா சிஎன்ஜி இஸ் ஆல்சோ கேஷுவல் அண்டு கூல் பர்சன்டா டி, உங்களுக்கு தெரியுமா? சரி ஓகே விடுங்க, நம்ம வந்துட்டு வாட்டர் கும்ஃபுவும் புத்தா வச்சுருக்கிறது ஒரு நல்ல காம்பினேஷன். நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு புத்தா யூஸராக இருந்து வேறு ஏதாவது ஃபிஷ் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபிஷ் உங்களுக்கு நல்லா இல்லை டேமேஜை கொடுக்கலன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வாட்டர் ஃபிஷ் யூஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் மீலிக்கு 600 லெவல் நீங்கள் மேலே பண்ணாலே வெறித்தனமான அடியை கொடுக்கலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் மீலிக்கு அதிகமான இது போட்டால் தான் புத்தா வச்சுருக்கும்போது வர்த்து அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது ஃப்ரெண்ட். நான் மீலிக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 600-650 தான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு பயங்கரமான அடியை தான் கொடுத்துட்ருக்கு. வாட்டர் கும்ஃபு வந்துட்டு ஒரு நல்ல டேமேஜு எல்லாமே வாட்டர் கும்ஃபு உங்களுக்கு தரும், ரேஞ்சு எல்லாமே. ஸோ அது கூட புத்தா வந்துட்டு ஒரு நல்ல காம்பினேஷனாக தெரியும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே இந்த காம்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போயிருங்க. அந்த சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் அதிகமாக பார்க்க முடியும். அந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போட்டோன்னே நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு பெல் ஐக்கான ஃபஸ்ட்டில் போட்டு ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக நம்ம போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும், அதை தொட்டோன்னே நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ ஓகே விடுங்க, கேமிங் கண்டென்ட் வரும். ஓகே, ஐலாண்ட் 2 வந்துட்டு திரும்ப முடிச்சு விட்டோம். ஸோ அப்படியே ஜம்ப் அடுத்து தேர்ட் ஐலாண்டா? எஸ், தேர்ட் ஐலாண்டு எந்த பக்கம் ப்ரோ? இரியா நீ பாட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் போகிறோம். ஸோ முன்னாடி போகிறது தௌஃபீக் ப்ரோ தான், நான் வேறு யாரும் கிடையாது. ஸோ அவர் கூட தான் இந்த கேம் பிளே நம்ம முழுக்க விளாண்டுருப்போம். ஸோ ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கா? அங்கே இருக்கார். ஓடு. அவருக்கு முன்னாடி நான் போகிறேன் பாருங்க, எப்படி வந்து விட்டேன். ஓ மை காட், அவனுங்களும் வந்துட்டானுங்க, ஸ்பான் ஆகிட்டானுங்க. ஸோ இவனுங்களையும் போட்டு அடிக்க வேண்டியதான். வாங்கடா டே, யார் டே கிட்ட வாங்கடா, அவ்வளோ போவீங்களோ ஃப்ரெண்ட், தள்ளி விட்றோனுங்க ஃப்ரெண்ட். டே இப்படியெல்லாம் ஆடாங்கடா, மனசே கேட்காது எனக்கு. இந்த மாதிரிலாம் ஆடினீங்கன்னா அப்புறம் செத்துருவேண்டா. இருங்க ஃப்ரெண்ட், கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கோ, ஏன்னா கண்ணே தெரில, சுத்தமாக தெரில. இவனுங்களை வச்சுட்டு இவனுங்க விளாட்றதுக்கோ இதுக்கோ குட்டியாக வரானுங்களா சுத்தமாக. பாருங்கள் புத்தா எந்த அளவுக்கு ரேஞ்சு தருது. அதை கூட வாட்டர் கும்ஃபு யூஸ் பண்ணும்போது அந்த எஃபெக்ட்டுக்கு கொண்டு எனக்கு பிடிக்கும். வாட்டர் கும்ஃபுவில் நல்லா இருக்குது பார்த்தீங்களா அந்த எஃபெக்ட்டு, சுற்றி சைடில் வர எஃபெக்ட்டு. அந்த அது கொடுக்குற டேமேஜை பாருங்கள், ஒரு அடிக்கே சுமார் 600 இல்லை 700 அந்த மாதிரி தான் இப்போதைக்கு கொடுக்குது. பட் நீங்கள் நல்லா ஒரு மீலிக்கு போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வாட்டர் கும்ஃபு வச்சு யூஸ் பண்ணுறக்கு. சரி, நீங்கள் புத்தா வாட்டர் கும்ஃபு வச்சு எவ்வளோ ரைடு வேணால் பண்ணலாம், எவ்வளோ பாஸ் ஃபைட் வேணால் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல லெவல் மட்டும் வச்சுருக்கணும். மீலிக்கு பிளாக் ஃப்ரூட்டுக்கு நீங்கள் லெவல் பண்ணி வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு படப்படம் நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வந்துட்டு அடுத்து பிளாக் ஃப்ரூட்டில் என்னென்ன கண்டென்ட் வந்து தேடி போடலான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நான் பழைய ஐடி புது ஐடி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கண்டென்ட் போடுவேன். ஒரு டைம் திடீர்னு இந்த மாதிரி ரைடு போட்டிருக்கேன்னா அடுத்த ஏதாவது ட்ரேடிங் வீடியோ நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களோட ஆசை என்ன, ட்ரேடிங் வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஐலாண்ட் 3 வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அடுத்த ஐலாண்டுக்கு போவோம். வி வில் கோ டு த நெக்ஸ்ட் ஐலாண்டு. ஸோ ஜம்ப் எங்கடா அங்கே போகிறாரு அவர். அப்போ அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஐயோ என்ன இந்த சைடு வரா? போயிட்டு வராதியா, ஒரு இடத்துல நில்லையா? ஓகே, இந்த சைடு நான் பார்த்துட்டேன் ப்ரோ. இங்கே தான் ப்ரோ பார்த்தேன்.
இங்கே எஸ். ஸோ ஸ்க்ரீன்ஸ் கொலாப்ஸ் ஆகும்போது ஸ்க்ரீன் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகும்போது நான் எதிர்ச்சியாக பார்த்துட்டேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஸ்க்ரீன் மட்டும் ரொட்டேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் பார்த்துருக்க முடியாது. ஸோ ஓகே, ஐலாண்ட் 4 இதான் லாஸ்ட் ஐலான்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ இருக்கலாமே லாஸ்ட் ஐலாண்டா இது? இல்லை அவ்வளோதான், நான் தெரியலையே. ஐயோ இல்லை ஃப்ரெண்ட், இது லாஸ்ட் ஐலாண்ட் கிடையாது. ஸோ 5th ஐலாண்டாக லாஸ்ட் ஐலாண்டு. நம்ம 4th ஐலாண்டை முடிச்சு கட்டுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் ப்ரோ, 4th ஐலாண்ட்லேருந்தே வந்துட்டு நம்ம ஒட்டுக்காகவே இருக்கலாம். ஸோ வந்துட்டு பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஐடியா பண்ணிட்டோம். பிகாஸ் வந்துட்டு பிரிஞ்சிட்டோன்னா வந்துட்டு தனித்தனியாக கூட்டிகிட்டு போய் அவனுங்க ஒரு 10 பேர் சேர்ந்து ஒருத்தவங்களை அடிப்பாங்க. அது வந்துட்டு எங்களுக்கு டேஞ்சரு. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், ப்ரோ முடிஞ்ச அளவுக்கு ஒட்டுக்காகவே இருந்து ஆடுவோம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுக்காகவே இருந்து ஆடிட்டுருக்கோம். ஸோ அவரும் வந்துட்டு சரி ப்ரோ இங்கே வா ப்ரோ அங்கே வா ப்ரோன்னு கூப்பிட்டே இருந்தார். நானும் அவர் கூப்பிட்ற இடத்துக்குலாம் போய் அடிச்சுட்டே இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 4th ஐலாண்டை நாங்கள் முடிக்கவே போகிறோம் ஃப்ரெண்ட். அண்ட் நான் வந்துட்டு நம்ம அனிமாவோட சேனல் ஒன்று வெட்டியாகவே இருக்குது. ஸோ 2வது தெரில. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 2nd சேனலும் ஆரம்பிச்சிடணும். அந்த சேனல் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு தெரியல சரியா, பட் வந்துட்டு அந்த பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பண்ணியிருந்தால் நீங்கள் அந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சேனலில் வீடியோ போடல, பட் என்ன வீடியோ போடலாம் அந்த சேனலில் அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த சேனலில் இருக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு உங்களுக்கு ஒரு கண்டென்ட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன் என்னென்னு. ஸோ இப்போ வந்துட்டு ஐலாண்ட் 4 கம்ப்ளீட்டட். எஸ், ஜம்ப்பு ஓடு வேறு வழியே இல்லை தம்பி, போப்பா வேகமாக போப்பா. ஓகே ஃப்ரெண்ட், அந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, அதான் வந்துட்டு ஐலாண்டு 4. ஸோ இந்த ஐலாண்ட் 4 5. ஸோ ஐலாண்ட் 5 மட்டும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ஹோப்ஃபுல்லாக நமக்கு வந்துட்டு 1000 அதுன்னா ஃப்ராக்மெண்ட் கிடச்சிரும். ஸோ 1000 ஃப்ராக்மெண்ட் வச்சு என்ன வேணால் பண்ணலாம். ஸோ 2500 ஃப்ராக்மெண்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ரீசெட் அடிச்சு தருவான் ஒருத்தன். அது வந்துட்டு அங்கே பாலத்தில் நிற்பான். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறது. அடுத்து வந்துட்டு நீங்கள் ஃப்ராக்மெண்ட்டு ஒரு 1000 ஃப்ராக்மெண்ட்டு 1500 கொடுத்திங்கன்னா 6 வாங்கிக்கலாம். 1000 ஃப்ராக்மெண்ட்டுக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 6 தெரியல. ஓமை கார்டு நெட்லாக் கிடையாது இந்த நேரத்தில் ஆகாதுடா, தயவு செஞ்சுடா பாஸ். இவன் வேறு ஒரு மாதிரி ஃப்ளாஷ் அடிச்சு வேறு அடிப்பான் திடீர்னு பவரை போட்டேன். ஸோ அதனால் இவன்கிட்ட மட்டும் செத்துறவே கூடாது. இது முடிஞ்ச அளவுக்கு அடி ப்ரோ எங்கே ப்ரோ போகிறா? இரியா இங்கே நின்று அடியா, என்னோட இது அவனோட தள்ளி விட்டு வந்துட்டுருக்க. ஓகே அடி ப்ரோ விட்றாதீங்க இரு ப்ரோ ஐயோ ப்ரோ என்ன முடிச்சு விட்ருப்போம் ப்ரோ ஒரே செகண்ட் ப்ரோ, நான் வெளியில் போய்ட்டு வந்துடுறேன். இருங்க அடிச்சு தொலைங்க. ஒரே செகண்டு மேலே போ. ஆடா நாசமாக போனவனே ஃப்ரெண்ட். ஏர் ஜம்ப் இந்த ஐலாண்டில் வந்துட்டு ஒர்க் ஆகாது போல். ஸோ இப்போ நம்ம வேறு வழியே இல்லை, வெளியில் தனியாக வரவங்களான்னா அடிக்கலாம், இல்லைனா கொஞ்ச நேரம் அவர் ஃபைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல ப்ரோ நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நேரம் சொல்லியிருக்காரு. நானும் சரின்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் அவர் தான் மேனேஜ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவரும் செத்துருவார் நம்மளும் செத்துருவோம். ஸோ முதல்ல நம்ம ஓ மை காட், ஓகே செத்துட்டாருங்க அவர். செத்துட்டாரா என்னாச்சுன்னு தெரியலையே ஃப்ரெண்ட், அவருக்கு கிளிட்ஜ் ஆகிடுச்சு போல். ஓ மை காட், அவரை காணோம், செத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், அவ்வளோதான் ஃப்ரெண்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சிச்சு அவரை காணோம். நான் என்ன அன்ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி கீது எங்கேயா ஒளிஞ்சிட்ருக்காரான்னு தெரில. பட் எனக்கு இது சத்தியமாக முடியாது ஃப்ரெண்டு, இதுக்கு மேலே நான் போராட முடியாது. வாடடே திறமை இருந்தால் வந்து அடிச்சுக்கூடா. ஓகே ஏர் ஜம்ப் வந்திருக்கா, ஓகே. ஸோ ஓகே இங்கேனுக்குள்ளேயே நம்ம நிற்போம் முடிஞ்ச அளவுக்கு. இந்த டைம் ஓட்டியாக நான் ஜெயிப்பேன்டாடே. கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட் நம்ம வெயிட் பண்ணோன்னா இந்த டைம் ஓட்டியே நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ அதுக்காக இங்கே நம்ம வந்துட்டு முயற்சி பண்ணுற விதமாக டைம் ஓட்டி ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். யாரா ஆன் பண்ணுறா கருமா, புத்தாவை போட்டிருந்தாலும் அது ஜொலிக்குது தான். பட் இருந்தாலும் அது புத்தா இல்லாத பட்சத்தில் அது ஒரு மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கின்னு. சரி விடுங்க, இன்னும் ஒரு 4 நிமிஷம். வந்துட்டு இந்த 4 நிமிஷம் நம்ம இங்கே சர்வே கேம்ப் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிடலாம். பட் இதே மாதிரி கேம்ப் அடிக்கிறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது. கீழே போய் ஒரு 2 பேர் அடிச்சுட்டு வந்துடுவோமா, இல்லை பாஸு கொஞ்சம் குறைச்சி விட்டு வந்துடுவோமா ப்ளட்டு. சரி போவோம், என்ன பண்ணிட போகிறான் பாஸு. வாடாடே பாஸு வாடாடே. ஐயோ அவனுக்கு ஃபுல் பிளட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட், இதெல்லாம் அநியாயம் ஃப்ரெண்ட். பாஸுக்கு ஃபுல் பிளட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். அட பாவீங்களா, ரைடில் இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதுடா. இருங்கடா டே, யார்கிட்ட வராங்கடா. முடிச்சு விட்டான் எப்போ ஃப்ரெண்ட், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆனால் சத்தியமாக பாஸுக்கு வந்துட்டு ப்ளட்டு ரீஜெனரேட் ஆகும்னு எனக்கு தெரியவே தெரியாது. சாரி ஃப்ரெண்ட், இதுக்கு மேலே முடியாது, ட்ரை பண்ண முடியாது. ஸோ இன்னும் ஒரு 4 நிமிஷம் தான் வெயிட் பண்ணோன்னா நம்ம குலுங்காமல் ஜெயிச்சுட்டு போயிடலாம். ஸோ நான் 4 நிமிஷம் சர்வே பண்ணலாமா வேணாமா, சர்வேவா வேணாமா. ஐயோ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சரி விடுங்க போய் அடிப்போம். அவரே சேர்த்துட்டாரு, அவரை விட்டு நம்ம மட்டும் இருந்தால் ஒரு 300 ஃப்ராக்மெண்ட் தருவானுங்க. அந்த ரைடு முடிகிற டைமிங் அந்த சேர்த்துட்டல, அந்த டைமிங் முடிகிற வரையும் அவங்க வந்துட்டு இருந்தால் ஒரு 300 ஃப்ராக்மெண்ட்டு ஆறுதல் பரிசு தருவாங்க ஃப்ரெண்ட். வேறு ஒன்றும் இல்லை பாருங்களேன். அவரோட இப்போயுமே நான் தான் பவுண்டி அதிகமாக வச்சுருக்கேன். அப்படியே வேடப்பா
சிஎன்ஜினா எப்போவுமே விடப்படா. ஓ மை காட். ஓ டெலிபோர்ட். ஓ டெலிபோர்ட் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரைடு முடிச்சிட்டோம். ஓகே, இங்கே ஸ்பின் போட்டிருக்கீங்களா ப்ரோ? எங்கேயா போனேன் இவ்வளோ நேரம்? எப்போயா ஏன்டா சாகிறது சொல்லிட்டு சாக மாட்டிங்களா? அநியாயம் பண்ணுறாடா ஐயோ. ஸோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ரைடு வந்துட்டு சரி, நம்ம ஃபேன்ஸுக்கும் நம்ம ரைடு பண்ணுற ஸ்டைலை காட்டலாம் அப்படின்னு வந்தால் ஆசையாக அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ ஃபெயிலியர் முடிஞ்சிச்சு. ஓ கிச்சனே ஒருத்தர் வந்திருக்காருப்பா. ஹாய் ப்ரோ. நம்ம ஃபேனாக இருப்பாரோ? வாய்ப்பே இல்லை. ஸோ ஓகே, பெயின் இருக்குது நம்மள்ட்ட ட்ரேடிங்க்கு. அண்ட் ஷேடோ இருக்குது. ஸோ பெயின் வந்துட்டு நம்ம ட்ரேடிங் வச்சுருக்கிறது பெயின் ரீவொர்க்கில் இருக்குது. ஸோ ரீவொர்க்கில் இருக்கிறனால நான் அதை வச்சுருக்கேன். ஸோ ரீவொர்க்லேருந்து எப்போ வருதுன்னு தெரில. நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ரீவொர்க்லேருந்து பெயின் வர மாதிரியே தெரில. ஓகே, அவர் வந்துட்டு ஐஸ் ஃப்ரூட் இருக்கான்னு கேட்டார். பட் இல்லை என்கிட்ட. அதனால் நான் கேட்டு அவர்கிட்ட வாங்கிக்கிட்டேன். ஓகே, ட்ரேட் பண்ணலான்னு உட்காரலான்னு பார்த்தா எவனுமே ட்ரேடிங்க்கு வரமாட்டான். ஏன்ட்டையும் அந்தளவுக்கு நல்ல ட்ரேட் கொடுக்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு ஷேடோ இருக்குது, காட்டலாமா? சும்மா சொன்னேன். இதை நான் காட்ட போகிறதில்ல, சாப்பிட போகிறேன். என்னடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஃப்ரெண்ட், இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஷேடோ ஃப்ரூட் சாப்பிட்டா எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறக்கு ஆர்வமாக இருக்கீங்களா? ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதை தான் வந்துட்டு எனக்கு ஆறுதலாக இருக்கும். ஸோ ஓகே, ஷேடோ ஃப்ரூட் ஃபஸ்ட்டு பவர் கொஞ்சம் நல்லா டீசெண்டான டேமேஜ் போகுது, 1200. ஓகே, அவன் அடிக்கிறது அதை விட டீசெண்டான டேமேஜாக போகுது. என்னடா இது அநியாயமாக இருக்குது. சரி விடுங்க, அடுத்து போடு. ஓகே, அம்ப்ரா மீட்டர். ஓ அம்ப்ரா மீட்டர்னு வேறு ஒன்று இருக்கோ? ஷேடோ ஃப்ரூட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கா? நான் இல்லையே. இல்லை ஃப்ரெண்ட், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை. பட்டு எந்தளவுக்கு ஷேடோ ஃப்ரூட் பெட்டர்னு எனக்கு தெரியல. புத்தாவை விட ஷேடோ ஃப்ரூட் பெட்டரா அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டியாடா அப்படின்னு கேட்காதீங்க. நான் புத்தா வேணும்னா திரும்ப ட்ரேட் பண்ணி கூட எடுத்து சாப்பிட்ருவேன், அது பிரச்சனை இல்லை. பட் இப்போதைக்கு வந்துட்டு எனக்கு ஷேடோ சாப்பிட்ணும். ஏன்னா ஒரே ஃப்ரூட்லேருந்து எனக்கு போர் அடிக்குது ஃப்ரெண்ட். சத்தியமாக இந்த ஒரே ஃப்ரூட்டில் இருக்கிற புண்ணியவானுங்களுக்கெல்லாம் ஒரு கும்பிடு. நீங்கள் ஒரு 10 இந்த ஃப்ரூட் வச்சுருந்தீங்க பர்மனெண்ட்டுன்னா நீங்கள் மாறிட்டே இருக்கலாம். பட் நம்மள்ட்ட பர்மனெண்ட் இல்லை. இருந்தாலுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரே ஃப்ரூட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. ஏன்னா புத்தா நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் வீடியோ கொண்டு வரது இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஒரு வீடியோவில் நம்ம சின்ன கிளிப்பாக கொண்டு வந்திருக்கோம். பட் முழு வீடியோவாக கொண்டு வரது இதான் ஒரு ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு புத்தா நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் புத்தா யூஸர் பிஃபோர். பட் ஆஃப்டரில் கரண்ட்லி ஐ எம் ஷேடோ யூஸர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்? இப்போ நம்ம எப்படியாவது லெவல் ஏற்றணும். ஸோ நான் உங்களுக்கு லெவல் ஏற்றிட்டு காட்டினா பெட்டர்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம லெவல் ஏற்ற முடியாது முழுசாக. ஸோ நம்ம வந்துட்டு எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நம்ம மாஸ்டரை பண்ணிவிட்டு அடுத்த வீடியோலேருந்து நம்ம மாஸ்டரை வந்துட்டு கண்டினியூ பண்ணிடுவோம். ஸோ ஓகே, டைமண்ட் பாஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்ருக்காரு. ஸோ டைமண்ட் பாஸ் அடித்தா வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக வந்துட்டு ஏறும் லெவலு. ஸோ அதனால் வந்துட்டு நானும் டைமண்ட் பாஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறேன். ஸோ வீட்கரோ ரே ப்ரோ, எங்கே ப்ரோ அவன்? எங்கே ப்ரோ? பானே ஆவலையா? அட பாவி, அப்புறம் ஏன் கூப்பிட்டேன் டைமண்ட் பாஸ் அடிக்கிறதுக்கு? ஆவலா? இதெல்லாம் உனக்கே நியாயமாக இருக்கா? இதெல்லாம் உனக்கே தர்மமாக இருக்குதா? ஏன் வயிற்றுச்சலை கிளப்புறீங்க ஃப்ரெண்டு? இது சத்தியமாக ஷேடோ ஃப்ரூட் நான் சாப்பிட்டது ஒர்த்தா இல்லைன்னு எனக்கு இப்போ வரையும் தெரில. கேள்விக்குறியாக தான் இருக்குது என் மைண்டு. ஸோ ஷேடோ ஃப்ரூட் சாப்பிட்றதோடு நான் நிற்க மாட்டேன். இருக்கிற எல்லா ஃப்ரூட்டையுமே நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ அடுத்து வந்துட்டு என்ன ஃப்ரூட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நாளைக்கு தான் இந்த ஃப்ரூட்டை வந்துட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணி கூட போடுறேன். அந்த ஃப்ரூட் ஷோகேஸ் மாதிரி கூட இருக்கட்டும் அந்த வீடியோ. ஸோ நான் ட்ரேட் பண்ணி எப்படியாவது அந்த ஃப்ரூட்டை எடுத்து உங்களுக்காண்டி நான் போட்டு காட்டுறேன். அந்த ட்ரேடிங் வீடியோ நான் கேட்ட மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்துட்டு நீங்கள் தாராளமாக கமெண்டில் கேட்கலாம் கைஸ். தாராளமாக கேட்கலாம். நீங்கள் கேட்ட ஸ்பாட்டில் நான் வந்துட்டு உங்களுக்கு போகிறேன். நீங்கள் இன்றைக்கி கேட்குறீங்கன்னா நான் பார்த்தேன்னா நாளைக்கு நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஒரு ட்ரேடிங் வீடியோ, நல்ல ஒரு ட்ரேட் வீடியோவே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகேவா ஃப்ரெண்ட்? ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நம்ம இதோடவே முடிச்சுக்கலாம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஜெர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் இருப்பான். ஸோ அந்த பாஸ் இருப்பானான்னு பார்த்துட்டு கடைசி அந்த பாஸ் ஃபைட்டோட நம்ம முடிச்சுக்கலாம் வீடியோவை. ஓ எப்பா எப்படி பார்த்தீங்களா? ட்ரிக் பண்ணியெல்லாம் வர வேண்டியது இருக்குது. இது ஆக்சுவலாக அட்டாக் பவர், அஃபென்ஸ் பவரை நான் வந்துட்டு அஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணாமல் பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஃப்ளையிங் டைப்பாக. என்னடா 2 பேரும் சண்டை போட்டு போயிட்டுருக்கீங்க? ஓ மேக்மா V2 வெர்ஷன். ஓகே, அங்கே வந்துட்டு அந்த பாஸ் இல்லையாம்மா, அவர் சொல்லிட்டாரு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பேக் ஃப்ரம் செஞ்சு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ல சந்திப்போம். கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு பாருங்கள். பாய் கைஸ்.